அனைவருக்கும் வணக்கம். இனி வரக்கூடிய நாட்களில் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். பொதுவாகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு இப்போது சாதகமான பலன்கள் கிடைக்க போகுது. பொருளாதார முன்னேற்றம், பண வரவுல திருப்தி இவையெல்லாம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக எடுத்த காரியத்தையெல்லாம் சிறப்பாக முடிக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த காலகட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இன்னும் மிதுன ராசிக்காரர்களுக்கு என்னென்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்லப்படுது அப்படிங்கிற அரிய தகவல்களை நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வாழ்க்கையில் தீர்க்க முடியாத பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? முக்கியமாக குடும்பத்தில் சண்டை சச்சரவு, குறிப்பிட்டு கணவன் மனைவி பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறைய வீடுகளில் சண்டை அதிகமாக நடக்கக்கூடியதாக இருக்கும். தினந்தோறும் சண்டை. அதனால் பின்னாடி அவங்க பிரிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. குழந்தைகள் பாதிக்கப்படுவாங்க. இப்படி நிறைய பிரச்சனைகள் இந்த கணவன் மனைவி பிரச்சனையால் பார்க்க வேண்டியது இருக்குது. இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சண்டை பிரச்சனைகள் எல்லாம் தீர்வதற்கு சரியான பரிகார பலன்கள் சொல்லுவாங்க. இனி நம்ம மிதுன ராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்க போகிறது அப்படின்னு பார்க்கலாம். முக்கியமாக மிதுன ராசிக்காரர்கள் உடல் ஆரோக்கியம் உண்டாகக்கூடிய காலகட்டமாக அமைய போகுது. வழக்குகளில் சாதகமான போக்கு இப்போ உங்களுக்கு உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் இருந்த தொய்வு நீங்கி வேகம் பிடிக்கும். எதிர்பார்த்த ஆர்டர்கள் கண்டிப்பாக கிடைக்கும். லாபத்தை கொடுக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவர்களுடைய செயல்திறன் கண்டிப்பாக அதிகரிக்கும். மேலதிகாரிகளுடைய பாராட்டும் பதவி உயர்வும் நிச்சயம் கிடைக்கும். புதிய வேலை தேடுறவங்களுக்கு சாதகமான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகும். கணவன் மனைவிக்கு இடையில ஒற்றுமை உண்டாகும். பிள்ளைகள் மூலமாக பெருமை ஏற்படலாம். உறவினர்கள் வருகையும் அவர்களால் நம்பிக்கையும் அதிகமாக உண்டாகக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்க போகுது. திருமணம் தொடர்பான பேச்சுகள் உங்களுக்கு சாதகமாக முடியும். வீடு வாகனம் வாங்குவது அல்லது புதுப்பித்தல் இவை எல்லாமே உங்களுக்கு அதிகமான விருப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பெண்களுக்கு எடுத்த காரியத்தை திறமையாக செய்து முடிப்பீங்க. மாணவர்களுக்கு கல்வி பற்றிய கவலை நீங்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் பாடங்கள் படிக்கிறதுல வேகம் காட்டுவீங்க. பாராட்டு இப்போ உங்களுக்கு அதிகமாக கிடைக்கக்கூடியதாகவும் இருக்க போகுது. மிருகசிரிஷம் 3, 4ஆம் பாதங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில் உறவினர்கள் வருகை கண்டிப்பாக இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையில் மகிழ்ச்சி நீடிக்கும். அதே போல் பிள்ளைகள் முன்னேற்றத்தில் அக்கறை காட்டுவீங்க. தந்தையினுடைய உடல் நலத்தில் அதிகமான கவனம் செலுத்துறது ரொம்பவே நல்லது. ஆடை ஆபரணம் வாங்கக்கூடியதாக இந்த காலகட்டம் இருக்கும். எடுத்த காரியம் நல்லபடியாக முடிய வேண்டும் அப்படிங்கிற மனக்கவலை இப்போ உங்களுக்கு அதிகமாக உண்டாகலாம். புதிய வாய்ப்புகள் தேடி வரும். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பினை பயன்படுத்தி கொள்வது புத்திசாலித்தனத்தை ஏற்படுத்தும். உடன் இருப்பவர்களை நீங்கள் ஆலோசித்து காரியங்களை முன்னெடுத்து வைக்கிறது வெற்றி நடை போடக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அதே போல் வெற்றிக்கு தடை வராமல் காக்கும். அரசியல் துறையினருக்கு சாதகமான காலகட்டமாக இருந்தாலும் கூட புத்தி கூர்மையோடு நீங்கள் செயல்களை ஆராய்ந்து செய்வது நன்மையை கொடுக்கும். மேலிடத்துக்கும் உங்களுக்கு தேவையற்ற வாக்குவாதம் வரலாம். புனர்பூசம் 1, 2, 3ஆம் பாதங்களுக்கு எப்படிப்பட்ட பலனாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த சிக்கல்கள் எல்லாம் தீரும். ஆசிரியர்களுடைய ஆலோசனை உங்களுக்கு கூடுதல் மதிப்பெண் பெற உதவும். வாழ்க்கையில் வளம் உண்டாகும். குடும்ப ஒற்றுமை உண்டாகும். தொலைநோக்கு சிந்தனையோடு நீங்கள் புதிய கருத்துக்களுக்கு மதிப்பளிப்பீங்க. நீங்கள் எடுத்த காரியத்தை நிதானமாக செய்து முடிப்பீங்க. எதையுமே சாதிக்கக்கூடிய திறமை உங்களுக்கு உண்டாகக்கூடியதாக இந்த காலகட்டம் இருக்கும் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. குறிப்பிட்டு இன்னும் மிதுன ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன் அமையும் அப்படின்னு பார்க்கும்போது, 3ல் கேது அமர்ந்து காரிய தடைகளை விலக்கி உங்களுடைய முன்னேற்றத்திற்கு வழிவிடுவார். தன விருத்தி உண்டாகும். கல்வி உத்தியோகம் நல்லபடியாக இருக்கும். சுக்கிரனுடைய சஞ்சாரத்தால் இல்லற இனிமை உண்டாகும். கணவன் மனைவி அந்யோன்யம் அதிகரிக்கும். குரு ராசியில் அமர்ந்தாலும் அவருடைய பார்வை 5, 7, 9 என இருப்பதால் சுப பலன்கள் அதிகரிக்கும். சில எதிர்பாராத தீமைகள் நடந்தாலும் கூட முடிவில் அது உங்களுக்கு நன்மையாகவே முடியும்.
சுபகாரிய முயற்சிகள் உங்களுக்கு பலன் கொடுக்கும். வேண்டாம் என்று சொன்ன திருமண சம்பந்தம் கூட இப்போது உங்களுக்கு மறுபடியும் வரக்கூடியதாகவும் படிப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கக்கூடியதாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். குடும்ப சுமை அதிகரிக்கும். அனுபவஸ்தர்கள் பேச்சை கேட்டு நடந்து கொள்ள வேண்டியது அவசியம். சக தொழிலாளர்களால் உங்களுக்கு பிரச்சனை உண்டாகலாம். சிலருக்கு தொழில் மாற்றத்தால் குழப்பங்கள் வரலாம். கொடுக்கல் வாங்கலில் சற்று ஜாக்கிரதையாக நீங்கள் இருக்கிறது ரொம்ப நல்லது. பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு ஏன் நாம் இந்த காரியத்தை செய்து இப்படி கெட்ட பெயர் வாங்குகிறோம் அப்படின்னு ஒரு சொல்லும்படியான ஒரு நிலைமை உண்டாகலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இதே போல் உங்களுக்கு பரிகாரமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மகான்களை தரிசனம் செய்ய மகத்தான திருப்பங்களை சந்திக்கக்கூடிய காலகட்டமாக இனி வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்கிறதால நீங்கள் மகான்களை தரிசனம் செய்கிறது இந்த நேரத்தில் உங்களுக்கு நல்லதொரு பலனை பெற்றுக் கொடுக்கும். இதே போல் புதிய முயற்சிகள் எதையுமே நீங்கள் வார ஆரம்பத்திலேயே தொடங்கி விடுவது ரொம்பவே நல்லது. குறிப்பிட்டு நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த சுப நிகழ்ச்சிகளில் ஒன்று நடைபெறுவதற்கான வாய்ப்பு உண்டு. திருமண முயற்சிகள் இப்போ உங்களுக்கு சாதகமாக முடியும். வார பிற்பகுதியில் உறவினர்கள் வருகையால் குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். வாழ்க்கை துணையோடு அனுசரித்து போகிறது நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்தணும். வேலைக்கு விண்ணப்பித்து இருந்தவங்களுக்கு வேலை கிடைக்கும். ஏற்கனவே வேலையில் இருக்கிறவங்களுக்கு நிர்வாகத்தினருடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல் புதிதாக வியாபாரம் தொடங்க விரும்புகிறவங்களும் வியாபாரத்தை விரிவுபடுத்த நினைக்கிறவங்களுக்கும் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம். சாதகமான முடிவுகள் கண்டிப்பாக கிடைக்கும். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு நிம்மதியான காலகட்டமாக இனி வரக்கூடிய காலகட்டம் இருக்கும் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. அந்த வகையில் மிகவும் நிம்மதியான காலகட்டமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு அமையப்போகிறது அப்படின்னு சொல்லலாம். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன் அமையும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாழ்க்கையில் முன்னேற்றங்களையும் அதே போல் உங்களுக்கு சுக அனுபவங்களையும் கௌரவத்தையும் அடைவீங்க. சிலர் பழைய கடன்களை அடைக்க புதிய கடன்களை வாங்க நேரிடலாம். தீயோர் தொடர்புனால வீண் பிரச்சனைகள் எழலாம். புது தொழில் தொடர்பாக பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படலாம். அதே நேரத்தில் புது தொழில் உங்களுக்கு கைக்கூடி வரக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் தொழில் மற்றும் வியாபாரத்தில் உள்ளவங்களுக்கு அரசால ஆதாயம் ஏற்படலாம். அதன் காரணமாக தொழிலில் லாபங்கள் அதிகரிக்கும். சமையல் அறையில் பெண்கள் எச்சரிக்கையோடு செயல்படுறது நல்லவே அவசியம். குறிப்பிட்டு சொன்ன பேச்சை கேட்காத பிள்ளைகளுடைய செயல்களால் மன உளைச்சல் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையலாம். சிலருக்கு தேவ தூதன்கள் மகான்கள் சந்திப்புகள் கிடைத்து மனதில் அமைதி நிலவக்கூடியதாகவும் பொது சேவை போன்ற நற்காரியங்களில் ஈடுபடுவீங்க அப்படின்னு சொல்லலாம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்களா, இனி வரக்கூடிய காலகட்டத்தில் நல்லோர் சேர்க்கையாலும் மேலும் பந்தகங்கள் வருகையாலும் சொந்த பந்தங்கள் வருகையாலும் உங்களுக்கு நல்ல ஒரு நிலைமை இருக்கும், உற்சாகம் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் அரசு பணியாளர்களுக்கு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த புதிய பதவியும் பொறுப்பும் கிடைக்கும். உயர் வாகன வசதியும் நற்கல்வியும் உங்களுக்கு கிடைக்கும். வீடு மனை ஆகியவை வாங்கக்கூடிய யோகம் கண்டிப்பாக உண்டாகும். அதே போல் உங்களுக்கு இது மட்டும் இல்லாமல் பூரண சுகம் உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம். பிறருக்கு உதவக்கூடிய நல்ல எண்ணம் மேலோங்கும். விருந்தினர்களோடு கேளிக்கைகளில் ஈடுபட்டு மகிழ்ச்சி அடைவீங்க. அரசு ஆதாயங்களால் தொழில் வழியில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். குழந்தைகளுடைய தொல்லைகள் உங்களுக்கு அதிகமாக இந்த நேரத்தில் இருக்கலாம். குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. சிலருக்கு தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட்டு உங்களுக்கு சரியாகலாம். மன மகிழ்ச்சி, பகைகளை வெல்லக்கூடிய திறன் ஆகியவை எல்லாம் உண்டாகக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும் அப்படின்னா அது மிகையாகாது. குறிப்பிட்டு சிலருக்கு பிள்ளை பேர் ஏற்படாமல் ரொம்பவே கஷ்டத்துலேயும் வருத்தத்துலேயும் இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக அதெல்லாம் மாறி இந்த நேரத்தில் நல்லதொரு பலனை காண போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் மிதுன ராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்க போகிறதோ அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.